ஏய் சின்னதுடா, இப்பதானே உன் தங்கச்சி ஃபோன் பண்ணா. அவ முழுகாம இருக்காளாம், நம்ம வீட்டுக்கு வராளாம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. பார்வதி எப்பமா வருது? நான் மத்தியான சாப்பாடுக்கு வந்துருவாங்கடா. எங்கடா அவங்க வீட்டுக்காரம்மா சின்ன பொண்ணு கூப்பிடுறா, அவளை சாப்பாடு ரெடி பண்ணணும். அது முழுகாம இருக்கா, அவளுக்கு எல்லாம் ஸ்பெஷலா செஞ்சு வைக்கணும்டா. சின்ன பொண்ணு இங்க வா. என்னம்மா மொய் கூப்பிட்டீங்களா? ஆமாடி, இன்னைக்கு உன் ஆத்து வரா, அவ முழுகாம இருக்காளாம். அதனால இங்க மத்தியான சாப்பாடுக்கு வரா, எல்லா சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கணும்ல, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். போச்சுடா, முழுகாம ஆயிடுச்சா? போச்சு, நமக்கு தான் நிமிட்டு வேலை. அத்தை தாய் மாமன்ட்டு நம்ம நமக்கு சீர்ஸாக நிறையா செய்யணும் வேற. இன்னைக்கு வேற சாப்பாடு என்ன சொல்லுதோ தெரில மாமியார். போச்சு, இனிமேல் நம்ம சிக்கிக்கிட்டோம். என்ன சின்ன பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கா? மத்தியான சமையல் எல்லாம் செஞ்சுவீல? ஆ செஞ்சிடலாம் அத்தை, அதுக்கு என்ன அத்தை, நம்ம நாத்துக்காக தானே, செஞ்சுட்டா போச்சு. சரிடி, எல்லாம் செஞ்சிரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். செஞ்சு முடிச்சோன்னா கூப்பிடு. இப்போ நாத்து வந்துருவா, அதனால சீக்கிரம் ரெடி பண்ணிடு. சரிங்க அத்தை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அத்தை. சின்ன பொண்ணு தங்கச்சிக்கு தேவையான சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடு மதியானத்துக்கு, சரியா? சரி மாமா, ரெடி பண்ணிடுறேன் மாமா. நீங்களும் தாய் மாமா ஆக போகிறீங்க, நிமிட் செலவு நமக்கு அதிகமாக தான் மாமா ஆக போகுது. என்ன செலவு சின்ன பொண்ணு? அப்படின்னா செலவு வந்துட போது, நீயே நீ பயமுட்டுற. என்ன மாமா இப்படி கேள்வி கேட்குறீங்க? தாய் மாமானா குழந்தை பிறந்தா ஒரு செலவு, அந்த பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னா ஒரு செலவு, கல்யாணம்னா ஒரு செலவு, நமக்கு தான் மாமா செலவு அதிகமாக இருக்குது. இப்போ நீ சொல்லிதான் சின்ன பொண்ணு எனக்கு தெரியுது இவ்வளோ செலவு வருதுன்னு. பார்த்துக்கலாம் சின்ன பொண்ணு, ஒரு தங்கச்சி தானே, என்னன்னு பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க தங்கச்சி பிள்ளைக்கு தானே, எவ்வளோ வேணால் செஞ்சிடலாம். நம்ம கடமை அதை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அவன் தங்கச்சி இருக்கே, நம்மளை குறை சொல்லிட்டே இருக்குமே, அதுக்கு தாங்க என்னால் முடியாது, கோவமாக வரும். பார்த்துக்கலாம் சின்ன பொண்ணு, வீடு சரி பண்ணிக்கலாம். நீ போய் மதியான சமையல் ரெடி பண்ண வந்துருவாளா அவளும் பார்வதி? சரி மாமா, நான் போய் ரெடி பண்ணுறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. நம்மளும் மதியான சமையல் போய் ரெடி பண்ணுவோம், நம்ம நாத்தும் வந்துடும், அதுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கணும்ல. எப்பா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம பொண்ணு முழுகாம இருக்கிற செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் தான் நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அவளை. சரிங்க, அவள் வரட்டும். ஒரு மாதம் இங்கே தங்க வச்சு நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சிடணும். அத்தை அத்தை, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அத்தை. என்ன பொண்ணு, இவ்வளோ சீக்கிரமா ரெடி பண்ணிட்டியா? ஆமாம், என் நாத்துக்காக சீக்கிரமாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அத்தை. ஓகே சின்ன பொண்ணு, வர நேரம் தான், வந்ததுக்கப்புறம் எல்லாம் பரிமாறிக்கலாம், சரியா? சரிங்க அத்தை. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, சமையலாம் ரெடி பண்ணிவிட்டு நாத்துவை காணா? பெல் சவுண்டு கேட்குது வேற, நாத்து வந்துருச்சு போல இருக்கு. அண்ணி எப்படி இருக்கீங்க? அண்ணி நல்லா இருக்கீங்களா? வா நாத்து வா, நல்லா இருக்கியா? அத்தை இப்போ தான் சொன்னாங்க முழுகாமல் இருக்கேன்னு. உடம்பு பார்த்துக்கோ, இப்போ எப்படி இருக்கு உடம்பு உனக்கு? நானும் நல்லா இருக்கேன். வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கே சின்ன பொண்ணு. ஆமாம், எங்க நீ எங்கள் அம்மாவை காணா? வா என் பாச மகளே, வாங்க மருமகளே, நல்லா இருக்கீங்களா? மகளே பார்வதி, எப்படிமா இருக்க? உன் உடம்பு எப்படி இருக்கு? விஷயம் கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு மனசெல்லாம் குளிர்ந்துருச்சுமா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்கள் மாமனார் மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கம்மா இந்த விஷயத்தை கேட்டு. சரி வா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க வேணாம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, 2 பேரும் சாப்பிடலாம், ஓடியாங்க. மாமியாருக்கு மகளை பார்த்தோன்னா 10 பல்லும் வெளியே தெரியுது. பா, ரொம்ப கொண்டாட்டம் தான் மாமியாருக்கு. சரி, நம்மளும் போய் சாப்பிடுவோம், நமக்கு பசிக்குதுல. ஆமாம் என் பாச மகளே, சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? உங்கள் அன்னிக்கார் எப்படி செஞ்சிருந்தா? மருமகளுக்கு என்ன ஏதோ சுமாராக செஞ்சுருந்துச்சு. சாம்பாரில் தான் உப்பு இல்லை, காரம் கம்மியாக இருந்துச்சு. ரசத்துலேயும் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்துச்சுமா. அடியாத்தி, ஏண்டி இப்படி சொல்கிற? அவள் சூப்பராக சமைப்பாடி, சமையல் அவளை மாதிரி பண்ணவே முடியாதுடி. ஆமாம், நீ தான் அவன் மருமகளை மெச்சுக்கணும். என் வீட்டுக்காரே சாப்பிடும்போது என்னை சைடில் என்னை பார்த்துட்டு என்னடி சமையல்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். என்னத்தான் சொல்ல, எங்கள் வீட்டிலே நான் சூப்பராக சமைச்சிருந்து நானே சாப்பிட்ருப்பேன். எங்கள் மாமியாரை நல்லா சமைச்சு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்ணுன்னு என் தலையெழுத்து. ஏண்டி இவ்வளோ கோவப்படுற? முழுகாம இருக்கவே இவ்வளோ கோவமே படக்கூடாது. பொறுமையாக இரு, கோவப்படாமல் இரு. ஆமாம் போம்மா, உன் மருமகளை பார்த்தோன்னே எனக்கு கோவம் தாம்மா வருது, எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. ஏண்டி இப்படி சொல்கிற? நான் பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட அவளை இவ்வளோ தூரம் அரசனையாக இருந்திருக்க மாட்டாடி. லவ் பண்ணி தானே வந்திருக்கா, இவ்வளோ தூரம் ஒத்து போயிருக்கலாம், அதுவே சந்தோஷம் தாண்டி, பெருமைப்பட்டு கொடி. ஆமாம் போ, உன் மரும பிராணத்தையே பாடிட்டுரு. என்னத்தை சொக்குப்படி போட்டாலோ தெரில உனக்கு. நீ சாயந்தரம் நான் கிளம்புறேம்மா. பாசமலரை, ஏண்டி நீ கிளம்புற? ஒரு மாதம் இருடி, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டி. ஒரு மாதம் இங்கே இருந்து 6ஆம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போடி அங்கே உன் வீட்டுக்கு. ஏம்மா அல்லாதம்மா, எங்கள் அத்தை போனப்பே சொல்லி விட்டாங்கம்மா, போனோன்னே சாப்பிட்டு சாயந்தரம் வந்துடுமா, நம்ம வீட்டில் தங்கிக்கலாம், உனக்கு எல்லா பங்கடையும் நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்கம்மா. அதாம்மா நான் கிளம்புறேம்மா. ஏண்டி சரிடி, போயிட்டு வாடி, பார்த்து போயிட்டு வா, உடம்ப பார்த்துக்கோ, டாக்டர்கிட்ட போ, செக்அப் பண்ணு, நல்லா சாப்பிடு, தெம்பாரு, சரியா?
ஆ சரிம்மா, நானும் பார்த்துக்கிறேன் உடம்ப, நீயும் உடம்ப பார்த்துக்கோம்மா. சரியா, நல்லா சாப்பிடுமா, அழாதம்மா நான் போகிற நேரத்தில் இப்படி. சரிடி என் தங்க மகளே, பார்த்து போயிட்டு வாடி, நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணப்பலாம் எரிடி ஃபோனை. ஆமாம், உன் மருமவ சின்ன பொண்ணு எத்தனை பவுனுமா போட்டு வந்தா? அவளுக்கு என்னடி 20 பவுன் போட்டு வந்தாடி, அதுக்கேண்டி இப்போ கேட்குற? அது இல்லைம்மா, பின்னாடி காலத்தில் எனக்கு குழந்த பிறந்துச்சுன்னா, அப்புறம் என் பிள்ளை பொம்பளை பிள்ளை அந்த வயசுக்கு வந்துச்சுன்னா என் பிள்ளை கல்யாணம் பண்ணுற அந்த நகையெல்லாம் வேணும்ல செலவு பண்ணுறதுக்கு, அதுக்காக தாம்மா கேட்டேன். ஏண்டி அவன் நகை நமக்கு எதுக்குடி? என் நகையே இருக்குது, அதுவே உனக்கு போதும்டி. ஆமாப்போம்மா, நீ வச்சுருக்க 10 பவுன்லாம் பத்தாதும்மா, அண்ணி வச்சுருக்குலாம் வேணும். அதனால் அண்ணியே எப்படியே நைஸ் பண்ணி வச்சுக்கணுமா நானும். அப்போ தான் எனக்கு குழந்த பிறந்தா அண்ணி என்னை நல்லா பார்த்துக்குவா, தேவைப்பட்டா எனக்கு நகையும் கொடுப்பாம்மா. அந்த அளவுக்கு நம்மளும் நைஸ் பண்ணி வைக்கணுமா. அவன் என்ன உன்னை மாதிரி நினச்சியாடி? அவன் நல்லபடி, எதுவாக இருந்தாலும் கொடுப்பாடி உனக்கு. சரியா, உன்னை மாதிரி நினைக்காது எல்லாத்தையும். அம்மா பார்வதி, எப்படிம்மா இருக்க? உடம்பு எப்படி இருக்கு உனக்கு? நல்லா இருக்கேண்ணா. நீ எப்படி இருக்க? எப்போ வந்தனா? இப்போ தான் வந்தியா? அவன் அண்ணன் எல்லா விஷயத்தை கேட்டுட்டானான்ட்டு தெரிஞ்சுக்கதான் அப்படிலாம் கேட்குறா. தெரியாத அவளை பற்றி எனக்கு. வாமா என் செல்ல பொண்ணு, நல்லா இருக்கியா? யோ தூங்க முடிஞ்சு பயலே, நம்ம பொண்ணு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ வந்து வாமான்னு கேட்குற. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இப்போ வந்து கேட்குறியா நீ? உன்னையெல்லாம் என்னத்த சொல்கிறது? விடிடி, ஏன்டி நீ வேற அவள்கிட்ட கோத்து விட்ற? அவளே சும்மான் இருக்கா, நீ வேற கோத்து விட்ற போல இருக்கே. நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உடம்ப பார்த்துக்கோ, அம்மா சொன்னா. நல்லா பார்த்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் மாமா. நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்க மாமா. கொஞ்சம் நவருங்க, எங்கள் அண்ணிட்ட நான் பேசணும் தனியாக. இங்கிட்டு வாங்க. நம்மளை கண்டவே ஆகாதுங்கிறா, இப்போ நம்மளை பிடிக்கவே பிடிக்காது. இப்போ என்ன தைஸ் வைக்க போகிறான்னு தெரியலையே. அண்ணி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னை நல்லா பார்த்துக்கணும் அம்மாவாக இருந்து. சரிங்களா, எனக்கு குழந்த முன்னாள் நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும். அத்தைங்கிற முறை நீங்கள் தான் எல்லாமே செய்யணும் அண்ணி. எனக்கு நீங்கள் இன்னொரு அம்மா மாதிரி அண்ணி. எப்பா என்ன நடிப்பு நடிக்கிற, ஒரு ஆஸ்கார் அவார்டே கொடுத்தலாம் உங்களுக்கு இவளுக்கு. என்ன அண்ணி யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை நாத்து, குழந்தை பிறக்க போதில்ல உனக்கு, அதான் என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நீயும் உங்கள் அம்மாவும் தனியாக என்னென்ன பேசிட்டு நான் எல்லாமே காதால் கேட்டுகிட்டே தான் இருந்தேன். என் 20 பவுன் நகைக்கான என்ன நீ சீன் போடுறேன்னு எல்லாமே தெரியுது எனக்கு. அதுக்காக தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கேன். என்ன வேணா பண்ணு, என்ன வேணா உருட்டு, நடக்கிறதா நடக்கும், பார்ப்போம் என்னன்ட்டு. சரி அண்ணி, அம்மா அப்பா நான் போயிட்டு வரேன். எல்லாத்துக்கும் நான் உடம்பு பார்த்துக்கோங்க. சரிம்மா, போயிட்டு வாம்மா பார்த்து. சரிம்மா பாப்பா குட்டி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிடாம்மா, போயிட்டு வாம்மா. சரி பார்வதி, பார்த்து போயிட்டு வா. சரித்த, போயிட்டு வரேன் த. மாமா போயிட்டு வரேன். மச்சான் பாப்பா போயிட்டு வரையா?